Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு காலர் ப்ளவுஸில் நம்ம எப்படி காலர் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலர் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது, கட் பண்ணுறது அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் லாஸ்ட் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா காலரோட மார்க்கிங், ஸ்டிச்சிங் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் காலர் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் மட்டும்தான் சொல்லி தந்திருக்கேன். காலரோட அளவு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். பேக் சைடில் மட்டும் சில பேர் காலர் கேட்பாங்க, அப்படி இல்லைனா ஃப்ரண்ட் சைடு எண்டு வரைக்குமே கேட்பாங்க, ஹாஃப் காலர் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி காலர் அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இப்போது காலரோட அளவு 10, 11 அந்த மாதிரி இருந்ததுன்னா கேன்வாஷில் 11 இன்ச் காலர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்ணி நீங்கள் 12 மார்க் பண்ணிக்கணும். எனக்கு 10 இன்ச் தேவைப்படுதுன்றதால எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்ணி 10 இன்ச்சுக்கு நான் காலர் ரெடி பண்ணுறேன். இன்னொரு விஷயம், காலரோட சைஸ் பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ லென்த், 2 இன்ச் காலர் வேணுமா, இல்லை 1.5 இன்ச், இல்லை 1 இன்ச் குட்டியாக காலர் விருப்பப்படுவாங்க. அப்படி இல்லைனா காலர் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவு மீடியமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் 1.5 இன்ச் 2 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் காலர் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு அந்த லென்த் வைஸ் பார்க்கும்போது காலரோட அளவு 10 இன்ச் தேவைப்படுதா, 11 தேவைப்படுதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 இன்ச் இருந்தாலுமே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா கார்னரில் 1/4 இன்ச் தச்சுட்டு நம்ம திருப்பிடுவோம். ஸோ அதுக்காக தான் நான் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொன்னது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கார்னரில் ஒரு கர்வ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக காலர் நம்ம அப்படியே கார்னரில் கட்டமாக வராது, எண்டில் ஒரு யூ டர்ன் மாதிரி நமக்கு சின்னதாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் குட்டியாக ஒரு டர்ன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழ் லேயரில் நீங்கள் வைக்க போகிற கிளாத் டபுள் கிளாத்தாக வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே டபுள் கிளாத் வச்சுட்டு மேலே அந்த காலர் வச்சு கார்னரில் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி 1/4 இன்ச் தச்சு கொண்டு வந்துட்டிங்கன்னா திருப்பும்போது காலர் அந்த கேன்வாஷ் சென்டரில் போயிடும். மேலே கிளாத்தும் பாட்டமில் கிளாத்தும் கவர் பண்ணிவிடும். இந்த மெத்தட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வைக்க போகிற கிளாத்தை 2 ஈக்குவல் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கேன்வாஷ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பாட்டமில் 2 கிளாத் வச்சிட்டிங்களா, மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த கேன்வாஷ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்து கேன்வாஷை உள் பக்கமாக திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிளாத் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக் சைட்லேயும் சரி உங்களுக்கு கிளாத் கவர் பண்ணிவிடும். அண்ட் ஃபைனலாக கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு காலரை சென்டராக மடித்து ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அர்க்காத் ரொம்ப பெருசாக போடக்கூடாது, காலரோட சென்டருக்காக தான் நம்ம போடுறோம். அப்படி இல்லைன்னா சாக் பீஸால் சின்னதாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிகிற மாதிரி. சேம் மெத்தட் போல் பேக் சைடு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சிட்டிங்க இல்லையா, கையிலேருந்து உடம்பு ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே முடித்த ஒரு ப்ளவுஸில் தான் நம்ம காலர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த காலரோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் போர்ஷனில் அந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷன் அந்த நெக்கு கிட்ட அதையுமே 2ஆக ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த சென்டர் டாட்லேருந்து தான் நம்ம காலர் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இப்போ நான் போடுறேன் பாருங்கள் ஒரு சாக் பீஸால் மார்க்கு, அந்த மார்க்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலரோட சென்டர்லேருந்தும் நெக்கோட சென்டர்லேருந்தும் நம்ம ஆரம்பிக்கும் போது சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறதால ஒரு பாதி தைக்காமல் இருக்கும், இன்னொரு பாதி நம்ம தச்சு கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ்லேயே போய் சென்டரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கை தைக்கிற மாதிரி தான் சென்டரில் ஆரம்பித்து கார்னரில் முடிப்போம். கார்னர்லேருந்து சென்டருக்கு அகெயின் ஆப்போசிட் சைட் போவோம். சேம் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி காலர் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ப்ளவுஸ் கூட காலர் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா படிமான தையல் அந்த காலர் ஸ்ட்ரிப்பாக நிற்கிறதுக்காக, அதாவது அந்த பேக் சைடு நம்ம ப்ளவுஸோடையே அது திரும்பாமல் ஸ்ட்ரிப்பாக ஒரு இடத்துல நிற்கிறதுக்காக படிமான தையல் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு காலர் இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக தான் இருக்கும். காலர் இடத்துல கீழே மட்டும் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு கிராஸ் பீஸ் வைப்பீங்க இல்லையா, அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு அந்த காலர் இடத்த மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா இது ஆல்ரெடி ஒரு லைனிங் ப்ளவுஸ், நம்ம கழுத்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த காலர் ப்ளவுஸ் வைக்கும்போது இன்னொரு மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் சிம்பிளான லேஸ் எல்லாமே வைக்காமல் நீங்கள் நார்மலாக காலர் மட்டும் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டார்டிங்லே நெக்கை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அடித்து திருப்பாமல் டைரெக்டாக
லைனிங் கீழேயும் நல்ல கிளாத் மேலேயும் வச்சு நீங்கள் சுற்றி தச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணி அந்த நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவீங்களோ சேம் மெத்தட் போல் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி தச்சு திருப்பினதால் கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் கழுத்தை. இது நல்லா வந்து ரிப்பீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே நார்மலாக எல்லா ப்ளவுஸும் தான் வரும். காலர் அட்டாச் பண்ணது மட்டும் புரிஞ்சுக்கணும். அண்ட் கட் பண்ணும்போதே மார்க் பண்ணி கட் பண்ணும்போதே ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே வரும். அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா காலர் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஆன்லைன்லேயும் எடுக்கிறோம், ஆஃப்லைன்லேயும் எடுக்கிறோம். நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கணுன்னா நம்ம கிளாஸஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம்.